ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலீங்கன்னா, காரணம் எங்களுடைய தலைவர்கள், தேசிய தலைவர் நட்டா அவர்களாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ்ஜி அவர்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தொண்டர்களுடைய கருத்தை ஒரு தலைவராக நான் பிரதிபலிச்சிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கு, அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு. ஒரு இந்தியா டுடே அப்ரூவல் ரேட்டிங், அந்த சி ஓட்டர் சர்வே ஒன்று போட்டாங்க. அந்த சி ஓட்டர்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் வெறும் 27%. வெறும் 27%. இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய எவ்வளவு மோசமான முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு 40-43% இருப்பாங்க. நல்ல முதலமைச்சராக இருந்தால் 65% போவாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் 27%. அதாவது 4ல் ஒருத்தர், 4ல் 3 பேர் வேண்டாங்கிறாங்க, 4ல் ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க. அது எங்களுடைய கள ஆய்வும் கூட அதே தான் சொல்லுது. அதே நேரத்தில் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தென் தமிழகம் வேறு, வாக்கு செலுத்துவதிலே கொங்கு பகுதி வேறு, மத்திய மண்டலம் வேறு, டெல்டா பகுதி வேறு, சென்னை சுத்தி இருக்கக்கூடிய 36 தொகுதிகள் வேறு. ஏன்னா நீங்க தென் தமிழகம் எடுத்தீங்கன்னா மதுரை கீழே 60 தொகுதிங்கன்னா 60 தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு. கொங்கு பகுதி 54 தொகுதி. நீங்க தருமபுரி கிருஷ்ணகிரி இணைச்சுக்கிட்டீங்கன்னா 54 தொகுதி. 60-54 பாத்தீங்கன்னா 114. சென்னையினுடைய 36, அதையும் சேர்த்துனீங்கன்னா 150. இந்த மூன்றினுடைய தன்மை என்ன? மிச்சம் இருக்கக்கூடிய 84 தொகுதிகள் வட தமிழகமா இருக்கட்டும், மத்திய மண்டலமா இருக்கட்டும். அதனால இது எல்லாத்தையும் யோசிக்கணுங்கன்னா, ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா 5 மண்டலத்தில் 3 மண்டலத்தை அந்த கட்சி ஜெயிக்கணும். ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்தில் ஆட்சி களத்துக்கு வர்றாங்கன்னா இந்த 5 மண்டலத்தில் 3 மண்டலத்தை ஜெயிக்காம யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது. தென் தமிழகத்தையும் ஜெயிச்சு, கொங்கையும் ஜெயிச்சு, சென்னை உட்பட வேற எல்லா பகுதியிலையும் 3 குறைந்தபட்சம் ஜெயிக்கணும். ஸ்வீப் வரணும். 180, 190 சீட் நீங்க அடிக்கணும். 234க்குன்னா 4 ஜெயிக்கணும். எனக்கு தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களா இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக, தொண்டனாக, இது எல்லாத்தையும் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ். நான் எப்பவுமே மேம்போக்கா பேச முடியாது. நான் பத்திரிகையில பேசுறது வேணுங்கண்ணா. எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு பிரீஃபிங் கொடுக்குறேன் அப்படின்னா மைக்ரோவா போகணும். 234 தொகுதி தன்மை எப்படி, ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்காங்க, ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஆனா ஓட்டிங் பேட்டர்ன்ல இன்னைக்கு ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, தலைவர்கள் எப்படி பார்க்கறாங்க, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதா? குறிப்பா தென் தமிழகத்தை எடுத்துங்க. தண்ணி இல்ல, பெரிய பிரச்சனை. விவசாயம் நலிவடைந்திருக்கு. தொழில்துறை வளர்ச்சியில் அவங்க எப்படி பார்க்கறாங்க? அதனால நான் என்ன பேசினேன் அப்படிங்கறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னா தவறா போயிருங்கன்னா, ரொம்ப டீடைல்டாக, ஆழமாக, ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது, எப்படி செல்ல வேண்டும், மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்க பேசியிருக்கோம். அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில பேசியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்க. அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது, யாருக்கும் எதிரானவன் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை, தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை. அதனால பொறுத்திருந்து பாருங்க. நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் டெல்லியில பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்க நல்லா உணர்ந்துக்குங்க. அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது. அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். நான் ஆகஸ்ட் 25, 2020 பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இணைஞ்சேன்.
அன்றிலிருந்து என்று வரை என்னுடைய எண்ணத்துல ஒரு சிறு பிசிறு கூட கிடையாது. எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை 5 ஆண்டு கழித்தும் கூட இன்னைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்க பார்ப்பீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. என்னுடைய கடமை ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக், நடுநிலைமையாக என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாம பெர்ஃபெக்ட் அக்யூரேட் ஃபீட்பேக் கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க. அதான் என்னுடைய நோக்கம். அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க.